அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் கிருபையாய் அவருடைய சமூகத்தில் நம்மை வைத்திருக்கிற தயவை எண்ணி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையிலும் நமக்கு கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை யோவான் 21வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆமேன். இதில் என்ன நாம் பார்க்கிறோன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமா இந்த சம்பவம் நடக்கிறது. இயேசு உயிரோடு எழுந்து இந்த இடத்துல சீஷர்கள் மீன் பிடிக்க வந்திருக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சீமோன் சொல்கிறாரு, வாங்கப்பா நம்ம எல்லாம் மீன் பிடிக்க போவோம் என்று சொல்லி மீன் பிடிக்க வந்திருக்கிறாங்க. இதை அறிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாகவே அங்கே வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, கரையிலே கரி நெருப்பு போட்டு அதன் மேலே மீனை நெருப்பு மேலே சுட்டு அந்த அப்பத்தையும் வச்சிருக்கிறத சீசர்கள் பார்க்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க, 5வது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, இந்த சீசர்களை எல்லாம் நோக்கி இயேசு, ஆனால் இயேசுன்னு அவங்களுக்கு தெரியாது சீசர்களுக்கு. அந்த இயேசு சீசர்களை நோக்கி என்ன கேட்குறாரு, பிள்ளைகளே ருசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று கேட்கிறார். அப்போ அந்த சீஷர்கள்லாம் எங்களிடத்துல ஒன்றும் இல்லை என்கிறாங்க. அவங்க உள்ளதின்படி சொல்கிறாங்க. அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை தான். அவ்வளோ நேரம் அவங்க மீன் பிடித்தோம், ஒரு மீனையும் காணலை. மீனை காணாதவர்களாய் அந்த இடத்துல எங்கள் இடத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, அவங்கக்கிட்ட கேட்கிறார் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா என்று சொல்லி. ஆனால் கேட்கறதுக்கு முன்னே அதை அவர் ஆயத்தம் பண்ணி இங்கே வைத்திருக்கிறார். கேட்ட கர்த்தர் தான் இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, இந்த மீனையும் அப்பத்தையும் என்ன செய்கிறாரா, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கா. 13 பாருங்க, 13வது வசனத்தில் யோவான் 21:13 அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீன்களையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். மீனும் அப்பமும் சுட்டு ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி வைத்தவர் தான் அந்த சீசர்களை பார்த்து கேட்குறாரு, ஏதாவது இருக்கா என்று சொல்லி. அதை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய நல்ல வார்த்தை, நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் முன்கூட்டியே அறிந்து அதை ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டு நம்மிடத்துல வந்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அதை நமக்கு தருவதற்காக. அதில் நீங்கள் என்ன சொல்கிறார் பாருங்க, பிள்ளைகளே. அப்போது பிள்ளைகளே என்று சொல்லும்போது கர்த்தர் நமக்கு பரமபிதாவாய் நமக்கு தகப்பனாய் அந்த இடத்துல நமக்கான காரியத்தை, நமக்கான தேவையை அவர் தருகிறார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிற வார்த்தை, பிள்ளையே உன்னிடத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கும்போது நீ உன் நிலைமையை அப்படியே உள்ளதே உள்ளபடி, அந்த சீசர்கள் சொன்னாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை ஏசப்பா உமக்கு தர என்று சொல்லி அவங்க சொன்ன உடனே அவங்களுக்கு தேவையானதை அவர் கொடுத்தார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தருவதற்காகவே அதை உங்களிடத்துல முன்கூட்டி கேட்கிறார். கேட்பதோடு மட்டுமல்ல, அதை என்ன செய்திருக்கிறார், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கான நன்மையை உங்களுக்காக அவர் எடுத்து தரும்படி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கேட்கும்போது அதை கட்டாயம் உங்களுக்கு தருவார். ஆகவே இந்த வேளையில நீங்க அவருடைய பிள்ளைகள், இதற்கு சோர்ந்து போகாதீங்க. பிள்ளைங்கும் போது அவர் நமக்கு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே, அப்பா பல சூழ்நிலைகளில் அகப்பட்டு தேவையானதை சந்திக்க இயலாதபடி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் பரம தகப்பனாய் இருந்து அன்று அந்த சீஷர்களுக்காக நீர் அப்பா கரையிலே கரி நெருப்பை மூட்டி அப்பத்தை ஆயத்தம் பண்ணினீங்கப்பா, மீனை ஆயத்தம் பண்ணி அவர்களிடத்திலேயே போய் கேட்டீங்க, ஏதாவது இருக்குமா என்று சொல்லி. அவர்கள் உள்ளதை உள்ளபடி சொன்ன போது அவர்களுக்காக உண்டு பண்ணி வைத்ததை அவர்களுக்கு நீர் எடுத்து கொடுத்து ஆசீர்வதித்தீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா தேவைகள் சந்திக்க முடியாதபடி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் இந்த நாளில் பரம தகப்பனாய் இருந்து எல்லா தேவைகளையும் நீர் சந்திங்கப்பா. பிள்ளைகளுக்கான நன்மைகளை நீர் கட்டாயம் நீர் செய்து கொடுப்பீர் என்று ஒரு விசுவாசத்தை இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிடும். பெரிய காரியங்களை செய்யும் சாட்சியாய் நிறுத்தும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.